அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளை நிச்சயமாக சந்திக்கக்கூடிய ஒரு தருணமாக 2025ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி முதல் சிறப்பான மாற்றங்களை சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைந்த ஆண்டாக அமைய போகிறது. ஏனென்றால் இனி தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பல நல்ல மாற்றங்களை நிச்சயமாக 2025 அள்ளி கொடுக்க போகிறது. ஏனென்றால் இந்த வருடத்தில் மிக வலிமை வாய்ந்த குரு வலுவாக லாபஸ்தானத்தில் அமர போகிறாருங்க. அதே சமயம் அவருக்கு நேர் எதிராக அஷ்டமஸ்தானத்தில் திருக்கணிதத்தின்படி சனி அமருகிறாருங்க. குரு மற்றும் சனி ஆகிய இரண்டு வலிமை வாய்ந்த கிரக நிலைகளும் நேர் எதிரெதிர் பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த ஆண்டு என்பது மிக அற்புதமான மாற்றங்களை நிச்சயமாக அள்ளி கொடுக்க போகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. எனவே சிம்மராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த வருடத்தில் மிக பெரிய அளவிலான அதிரடியான நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றத்தையும் நிச்சயமாக சந்திப்பதற்கான யோகம் உருவாகும். அதோடு மட்டுமல்லாது நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல நேரம் என்று சொல்லிவிடலாங்க. அதிலும் குறிப்பாக நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கக்கூடிய திருமண பாக்கியம், குடும்ப முன்னேற்றத்திற்கான வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, வருவாயை உருவாக்கி கொள்ளக்கூடிய நிரந்தர வேலை வாய்ப்பு என பல மாற்றங்கள் நிச்சயமாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது குடும்ப உறவுகளுக்கிடையே ஏற்பட்ட மனஸ்தாபம், சிக்கல்கள் போன்றவை விலகுவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக அமைவதற்கான யோகத்தை 2025 வலுவாக உருவாக்கி கொடுக்க போகிறது. இந்த தருணத்துல பொருளாதார ரீதியான கடன் சார்ந்த தொல்லைகள், சங்கிலி தொடர் போல் நீண்டு கொண்டிருந்த கடன் சார்ந்த கந்துவட்டி தொல்லைகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் முற்றிலுமாக மாற்றத்தை சந்திக்க போகிறது. ஏனென்றால் மிக வலிமை வாய்ந்த கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு லாபஸ்தானத்திற்குள் நுழைகிறாருங்க. இந்த வருடத்தில் இது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. நவ கிரகங்களிலும் 2025ஆம் ஆண்டில் மாற்றம் ஏற்படுகிறது. சனி கண்டச்சனியாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரித்து வருகிறார். முற்பகுதியில் மார்ச் மாதத்திற்கு பிறகு அஷ்டம சனியாக சனி அமர்கிறாருங்க. இது நிச்சயம் சாதகமற்ற அமைப்புதான். ஆனால் அதே வேளையில் அஷ்டமத்தில் நிலை கொண்டிருந்த நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு இந்த தருணத்தில் சப்தமத்திற்குள் நுழைகிறார். குடும்பஸ்தானத்தில் இருந்த கேது ஜென்மத்திற்குள் நுழைகிறாருங்க. இது சில நேரங்களில் சாதகமாகவும் சாதகமற்ற அமைப்பையும் உருவாக்கி கொடுக்கிறது. ஆனால் இந்த வலிமை வாய்ந்த 3 கிரக நிலைகள் சற்று சாதகமற்ற அமைப்பிற்கு செல்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. சனி, ராகு, கேது கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமாக இல்லை என்றாலும் கூட அஷ்டமஸ்தானத்தை ஒப்பிடுகையில் ராகுவினுடைய செயல்பாடுகள் சப்தமத்தில் நல்ல மாற்றத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும். அந்த வேளையில் பார்க்கும்போது லாபஸ்தானத்தில் ராசிக்கு சகாயமானவராக குருவும் நிலை கொண்டிருக்கிறார். எனவே அஷ்டம சனியின் பிடியில் நுழைந்தாலும் கூட சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த 2025 பெரிய அளவிலான சிக்கல்களை சந்திக்க வேண்டிய சூழல் இல்லை என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகின்றன வலிமை வாய்ந்த கிரகநிலைகள். அதோடு மட்டுமல்லாது செவ்வாய் விரயத்தில் வருடத்தின் துவக்கத்தில் இருக்கிறார். அதற்கு பிறகு ஜென்மம், தனஸ்தானம் மற்றும் தைரியஸ்தானம் என பல மாற்றங்களை சந்திக்க போகிறாருங்க. செவ்வாயினுடைய மாறுதல் இந்த வருடத்தில் பெரும்பாலும் முற்பகுதியை தவிர பல நல்ல வாய்ப்புகளை இந்த வருடத்தின் துவக்கத்தில் சில மாதங்களுக்கு பிறகு மிக சிறப்பாக அமைய போகிறது. எனவே நிச்சயமாக மங்களகாரகன், பூமிகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயின் ஆளுமையும் இந்த வருடத்தில் அதீதமாக வெளிப்படக்கூடிய வாய்ப்பு உள்ளது. எனவே சனி அஷ்டமத்திற்குள் நுழைந்தாலும் அவருக்கு நேர் எதிராக செவ்வாய் மற்றும் குரு ஆகிய கிரகநிலைகள் செயல்படக்கூடிய இந்த தருணம் என்பது மிகப்பெரிய அளவிலான சங்கடங்களை நிச்சயமாக விலக்கி நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த நல்ல நேரத்திற்கான வழியை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான சூரியன், சுக்கிரன், புதன் மற்றும் சந்திரன் ஆகிய 4 கிரகநிலைகளும் 12 இடங்களிலும் வலம் வர போகின்றன. 12 இடங்களிலும் மாறி மாறி வலம் வரும்போது சிறப்பான அமைப்பிலும் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் உச்சமும் ஆட்சி பலமும் பெறும்போது அதீதமான நன்மைகளை நிறைவாக சந்திப்பதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை நிச்சயமாக பெறக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். ஆனால் ஜென்மம், அஷ்டமம் போன்ற இடங்களில் அமரும் போது மட்டும் சற்று விழிப்புணர்வுடன் இருங்க. மற்றபடி இந்த வருடத்தில் 2025 குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அதிக சாதகமற்ற அமைப்பு என்றால் சனி ஒருவர் மட்டும்தான். மற்ற கிரகநிலைகளின் அமைப்பு நிச்சயம் சாதகமாக உள்ளது. ஏனென்றால் மோட்சக்காரகரான கேது ஜென்மத்திற்குள் நுழைந்தாலும் மந்தமாக பணிகள் நடைபெற்றாலும் அவற்றை நேர்த்தியாக செய்வதற்கான வாய்ப்பை வலுவாக அள்ளி கொடுக்கிறார். எனவேதான் கேது, ராகு கிரகநிலைகளின் அமைப்பு விரயம் அஷ்டமத்தை ஒப்பிடுக
வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல மாற்றத்தை தான் ஏற்படுத்தி கொடுக்கிறதே தவிர பெரிய அளவிலான சிரமத்தை ஏற்படுத்தாது. எனவே இந்த தருணத்தில் மிக விரும்பிய பல நல்ல வாய்ப்புகள் தாமாக அமையக்கூடிய நல்ல வாய்ப்புகளை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்க போகிறது. குடும்ப ரீதியாக பண வரவிற்கான சாத்தியக்கூறுகள் அதிகரிக்குங்க. லாபஸ்தானத்திற்குள் குரு நுழையும் போது குடும்ப வருமானம் நிரந்தர வருமானமாக மாறுவதற்கான முதன்மையான யோகம் நிறைவாக கிடைக்கிறது. வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். தற்காலிகமாக பிரிந்து சென்ற கணவன் மனைவிகள் மீண்டும் இணைவதற்கான யோகமும் உண்டு. மனதை வாட்டி வதைத்து வந்த பல்வேறு வகையான டென்ஷன்கள் குழப்பமின்றி விலகும். பூர்வீக சொத்துக்கள் நீதிமன்ற வழக்குகள்ல நல்ல மாற்றத்தை சந்திப்பதற்கான சூழல் உண்டு. உத்தியோக ரீதியாக சனி அஷ்டமத்திற்குள் வருவதால் சற்று பணிச்சுமை என்பது அதிகரிக்கலாங்க. ஆனால் பொருளாதார ரீதியான சிக்கல்களை சந்திப்பதற்கான சூழல் இல்லை. இருந்தாலும் இந்த தருணத்தில் மறைமுகமாக சில தொந்தரவுகள் வரலாம். எனவே விழிப்புணர்வுடன் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் ஈடுபட வேண்டும். தொழில்துறை வியாபாரத்துறையை பொறுத்தவரைக்கும் பொருளாதார ரீதியான இழப்புகளை சந்திப்பதற்கான சூழல் இல்லை என்பதை கண்டச்சனியும் அஷ்டமசனியும் உறுதிப்படுத்துகின்றனர். ஆனால் சக பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்கள் என அனைவருடைய ஒத்துழைப்பையும் மேம்படுத்துவதில் சில சிக்கல்கள் வரலாங்க. அதுபோன்ற விஷயங்களில் மட்டும் நுணுக்கமாக கையாள வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. மற்றபடி தொழிலில் நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் விரைவாக கிடைக்கும். தனித்து செயல்படுவதை விட கூட்டு முயற்சியாக ஈடுபடும் போது அமோகமான யோகத்தை பெறக்கூடிய ஆண்டாக நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு 2025 ஆண்டு அமையும் என்பதில் சந்தேகமே வேண்டாம். கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த தருணத்தில் மிகவும் சாதகமாக தான் வலம் வருகிறார். எனவே புதிய வாய்ப்புகள் மிக பெரிய அளவிலான வருமானத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் சாதகமாக அமைவதற்கான யோகம் உண்டுங்க. சிறிய முதலீட்டிலே மிக பெரிய அளவிலான லாபங்களை நிறைவாக பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது அரசியல் சார்ந்த பணிகளில் சிம்மராசிக்காரர்கள் மேற்கொள்ளும் போது அதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையும் திறன்பட சமாளித்து மக்கள் மத்தியில் செல்வாக்கை உயர்த்துவதற்கான யோகமும் நிறைவாக கிடைக்கிறது. மன அமைதியுடன் மகிழ்ச்சியாக சில பொறுப்புகள் உங்களை தேடி வருவதற்கான யோகமும் உண்டு. மாணவர்களின் கல்வியில் தெளிவான முன்னேற்றத்தை நிச்சயமாக பெறலாம். எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய கல்விராதியான சுமூகமான சூழ்நிலைகள் நிச்சயம் சிறப்பாக அமைய போகிறது. சிரமமின்றி பல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். விவசாயம் சார்ந்த பணிகளில் மிக அற்புதமாக விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த வருடம் முழுவதுமே செவ்வாய் அள்ளி கொடுக்க போகிறாருங்க. செவ்வாய் தனது ஆதிக்கத்தை சற்று கூடுதலாகவே இந்த வருடத்தில் செயல்படுத்த போகிறார். எனவே விவசாய புரட்சி என்று சொல்லக்கூடிய வகையில் விவசாயம் சார்ந்த பணிகளில் பலரின் அதிக ஆர்வமானது அதிகரிப்பதோடு விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல முன்னேற்றமும் நிறைவாக சந்திக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவும் அமைய போகிறது. மேலும் இந்த வருடத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான வருடமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக சிம்மராசிக்காரர்கள் வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை தோறும் தவறாது அருகாமையில் உள்ள சிவனாலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அப்படி செய்வதால் உங்களுடைய வாழ்வில் அஷ்டமசனியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் முற்றிலுமாக விலகும். நல்ல மாற்றங்களும் உயர்வும் குருவிடமிருந்து நிறைவாக பெறுவதோடு நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கக்கூடிய நல்ல நேரத்திற்கான ஒரு தருணமாகவும் இனி தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் நிச்சயம் நிறைவாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. சிம்மராசிக்காரர்களுக்கு